ஒரு பாக்கியஸ்தானத்தை குரு வந்து உட்கார்றான் போது எனக்கு வந்து குட் லக், ஃபார்ச்சூன், அதிர்ஷ்டம், மேன்மை, முன்னேற்றம் எல்லாமே கிடைக்கும். நிறைய விருச்சிக ராசி அன்பர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஹையர் எஜுகேஷன் படிக்கணும்னு பிளான் பண்ணிட்டு இருக்க குழந்தைங்க வெளிநாடு போய் ஹையர் எஜுகேஷன் படிக்கிறதுக்கான பிராப்தம், உள்நாட்டிலேயே ஹையர் எஜுகேஷன் படிக்கிறதுக்கான பிராப்தம். சீட்டே கிடைக்காதுங்க, மொத்தமே 3 சீட் தான், அதுல எனக்கு ஒரு ஆள், நானும் ஒரு ஆள், எனக்கும் ஒரு சீட் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு. ரொம்ப உயரிய படிப்புலாம் கூட சாதாரணமா கிடைக்கக்கூடிய பிராப்தம் அப்படின்னு சொல்லலாம். வெளிநாடு டூர் போகணும்னு இப்ப மத்தியம வயசு, இப்ப 50+ என்ன யோசிப்பாங்க, கோயில் போலான்னு நினைப்பாங்க. இங்க இருந்து பத்துமலை முருகன், ஆமா ஆன்மீகம் பயணம், இங்க இருந்து நான் பத்துமலை முருகனை தான் போய் பார்த்துட்டு வருவேன். எனக்கு எல்லா இடத்துலயும் முருகன் இருந்தாலும் பத்துமலை முருகனை ரொம்ப பிடிக்கும், போயிட்டு வருவாங்க. அதுக்கான பிராப்தம். நான் வந்து கயா போகணும்னு நினைச்சேன், கேதார்நாத் போகணும்னு நினைச்சேன், பத்ரிநாத் போகணும்னு நினைச்சேன். அந்த மாதிரி ஆன்மீகம் சார்ந்து சுற்றுலா போறது, ஹிமாலயாஸ் போயிட்டு கைலாசநாதரை பார்த்துட்டு வரணும்னு நினைச்சேன், போய் பார்த்துட்டு வருவீங்க. அந்த மாதிரி ஆன்மீகம் சார்ந்த உங்களோட தேடல்களுக்கு ஒரு தீனி அப்படின்றது கிடைக்கும், ஒரு தீர்வு அப்படின்றது கிடைக்கும். ஹையர் எஜுகேஷன் படிக்கிறதுக்கான பிராப்தம், அப்பானோட சப்போர்ட் பரிபூர்ணமா கிடைக்கும். இவங்களுக்கு ஒரு சின்ன அளவிலாவது மாலை, மரியாதை, அந்தஸ்து, அவார்டு, ரிவார்டு, மெடல் கிடைக்கும். கண்டிப்பா. விருச்சிகராசி பிள்ளைய நீ பெற்றதுனாலே அப்பாக்களுக்கு ஒரு மேன்மை, முன்னேற்றம் அப்படின்றது கிடைக்கும். இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயம் உண்டு.